சென்னையில் வீடு ஒன்று வெடித்து தரைமட்டமான அன்னை செய்தியை நாம் பார்த்து வரக்கூடிய நிலையில் விருகம்பாக்கம் பகுதியில் டிவியை ஸ்விட்ச் ஆன் செய்தபோது வீடு இடிந்து தரைமட்டமாகி இருக்கிறது. அது குறித்த சிசிடிவி காட்சியும் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க நாம் கேட்கலாம். லதா, என்ன நடந்தது? வணக்கம். விருகம்பாக்கம் பகுதியில் வீடு ஒன்று வெடித்து தரைமட்டமான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை விருகம்பாக்கம் நாராயணசாமி தெரு பகுதியில் பெருமாள் சந்திரசேகர் ஆகியோருக்கு சொந்தமான வீடு ஒன்று இருக்கிறது. இதன் கீழ்த்தளத்தில் தம்பி சந்திரசேகரும் மேல்தளத்தில் அண்ணனினுடைய குடும்பத்தாரும் வசித்து வந்திருக்கிறார்கள். இதற்கிடையே நேற்று மாலை சந்திரசேகர் மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு மாலை 4 மணி அளவில் வீட்டுக்கு வந்த நிலையில் டிவியினுடைய சுவிட்சை ஆன் செய்திருக்கிறார். அப்போது திடீரென்று சத்தம் கேட்டு வீடை இடிந்து தரைமட்டமாகி இருக்கிறது. அந்த சுவரெல்லாம் வெடித்து சிதறி வீடை தரைமட்டமாகி இருக்கிறது. அந்த நேரத்தில் சந்திரசேகர் வீட்டிலிருந்து அந்த சத்தம் வந்த உடனேயே வீட்டிலிருந்து வெளியேறி இருக்கிறார். மேலும் மேல் மாடியில் இருந்த பெருமாளினுடைய மகள் மற்றும் மகன் ஆகியோரும் சத்தம் கேட்டு குதித்து தப்பி இருக்கிறார்கள். இதனால் நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை. இருப்பினும் கூட வீட்டில் இருந்த அந்த தரைமட்டமான நிலையில வீட்டில் இருந்த பொருட்கள் எல்லாம் சேதமடைந்திருக்கிறது. மேலும் இந்த சம்பவத்தை அடுத்து விருகம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். முதலில் சிலிண்டர் வெடித்ததால் தான் வீடு சேதமடைந்திருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில சிலிண்டர் எதுவும் வெடிக்கவில்லை, அது சிலிண்டரில் இருந்து கேஸ் லீக் ஆகவில்லை என்றும் போலீசார் தெரிவித்ததாக தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே சிலிண்டர் வெடித்து வீடு சேதமடையவில்லை என்றால் எதன் காரணமாக இப்படி ஆனது, எங்கிருந்து சத்தம் வந்தது என்ற கோணத்தில் போலீசார் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.